வெல்கம் டு தீபாவளி ஹேர் ஸ்டைல்ஸ். இன்றைக்கி இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். செம்ம ஈஸி தானா. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஒரு பேங்கிள், கொஞ்சம் பூ எடுத்துக்கலாம். அண்ட் அந்த பேங்கிளோட ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் இருக்கும்ல, டிஸ்கோ ரப்பர் பேண்ட் சொல்லுவாங்க. ஸோ இதை எடுத்து இந்த மாதிரி சென்டராக போட்டுக்க போகிறோம். இவ்வளோ தான் பேங்கிளோட ஒர்க் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இந்த ஃப்ளார் வச்சு நம்ம பேங்கில் டெக்கரேட் பண்ண போகிறோம். டெக்கரேஷன் மீன்ஸ் ஜஸ்ட் இந்த மாதிரி உள்ளே விட்டு நம்ம சுற்றி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி ஃபுல்லாகவே அந்த பேங்கிள் கவர் ஆகிற மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். கரெக்டாக அதே லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் வேண்டாம். அதிகமாக இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடும். ஃபைனலாக அதை நம்ம செக்யூர் பண்ண முடியாது. ஸோ நான் கரெக்டான லென்த் எடுத்திருந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வரதை ஒன்றோட ஒன்றா சுற்றிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நின்றுக்கும். இப்போது நமக்கு இந்த ஃப்ளாரிங் ரெடி. ஸோ இதை நம்ம எப்படி ஹேரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஹேரை காம் பண்ணிவிடுங்க. காம் பண்ண அப்புறமா பேசிக்காக என்னோடய கையிலே ஹேரை இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பஞ்ச் ஆஃப் ஹேர் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்த ஹேரை அப்படியே வச்சுட்டு சென்டர்லேயே வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பேங்கிளோட ஃப்ளார்ஸ், அதை ஹரிசாண்டலாக வச்சுக்கலாம். ஹரிசாண்டல் மீன்ஸ் அந்த ரப்பர் பேண்ட் நமக்கு ஹரிசாண்டலாக இருக்கணும். கரெக்டாக அந்த பேங்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க கேப்பில் ஹேரை எடுத்துகிட்டு, இப்போ கீழே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ கீழே நம்மளோட ஃபிங்கர்ஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப கொலாப்ஸ் பண்ணாமல் டவுட் ஆகிக்காமல் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ ஃபைனலாக இது அப்படியே நின்றுக்கும். ரொம்ப கம்மியாக ஹேர் எடுத்திங்கன்னா அது அப்படியே அவுந்துட்டு லூஸாக வந்துடும். கரெக்டாக இல்லை டைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஃபைனலி நம்மளோட ஹேர் ஸ்டைல் ரெடி. இந்த ஹேர் ஸ்டைல்லாம் தீபாவளிக்காகவே ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.